நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. குழந்தைகளுடைய பாதுகாப்பு யாரோட கடமைங்க? அவங்க பெற்றவங்களுடைய கடமை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை தான் இந்த குழந்தைகளுடைய. நம்ம எல்லாருமே சேர்த்து என்ன பண்ணணுங்க? குழந்தைகளை பாதுகாக்கணும். அப்ப இந்த பேரூராட்சி அளவுல இந்த குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் ஏன் நடத்துறோம் அப்படின்னா, பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில், கிராமங்கள்ல அல்லது அங்க இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். குழந்தைகளுடைய பாதுகாப்பை 100% நம்ம உறுதி செய்யணும். குழந்தைகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் அங்க இருக்கா, அல்லது குழந்தைகள் வாழ்வதற்கு அந்த சரியான எல்லா வகையான வசதிகளும் அந்த உள்ள இருக்குதா அப்படிங்கிறத ஒரு மீளாய்வு செஞ்சு அதுல என்ன குறைகள் இருக்கு, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்குறதுதாங்க இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான. புரியுதுங்களா? இப்போ குழந்தைகள் அவ்வளோ பெரியவங்களா, அவ்வளோ பெரிய ஆளுங்களா இந்த கூட்ட அளவில் அவங்களுடைய பிரச்சனைகளை பேசணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, அவ்வளோ பெரியவங்க தான். அவங்களுடைய பிரச்சனைகளை இந்த மாதிரி கூட்டம் போட்டு தான் இப்போ பேசுவோம். பேரூராட்சி மட்டும் இல்லைங்க, நகராட்சி, மாநகராட்சி, மாவட்ட அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்துதான கூட்டங்களில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கூப்பிட்டு பேசிட்டோம். பேரூராட்சி அளவில் நடக்கும்போது பேரூராட்சிக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றி பேசுவோம். நகராட்சியில் நடக்கும்போது நகராட்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவோம். மாநகராட்சி அளவில் நடக்கும்போது அந்த மாநகராட்சிக்குள்ளே வரக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவோம். மாவட்ட அளவில் நடக்கும் பொழுது ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றி நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? அப்போ குழந்தைகள் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட் கேட்டா அதை வாங்கி கொடுப்பாங்களோ அல்லது முறையா செய்வாங்களோ, அது செய்யக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா குழந்தைகள் நம்ம இந்த சொசைட்டியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா பாதிக்கப்படுறது யாருங்க? குழந்தைகள் தான். ஆனா நம்ம பாதிக்கும் அப்படிங்கிற விஷயமே அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ண, வெளியே சொல்றதுக்கும் என்ன பண்றாங்க? குழந்தைங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? தன்னுடைய கெரியருக்கு, தன்னுடைய பள்ளி வாழ்க்கைக்கு, தங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்றதுக்காக என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? என்ன ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொடுக்கணும் குழந்தைக்கு. எது நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் உட்காந்து என்ன பண்றேன், அவங்ககிட்ட பேசுறேன். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றது கிடையாது, குழந்தைகிட்ட உட்காந்து பேசுறது கிடையாது. குழந்தைகிட்ட உட்காந்து பேசுற எந்த பெற்றோர் யார் ஒருத்தர் குழந்தைகிட்ட உட்காந்து பேசுறாங்களோ அந்த குழந்தை எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. கணக்கு பிரச்சனையா இருக்கட்டும், அது நல்லதா இருக்கட்டும், தெரிஞ்சிருக்கட்டும், தெரியாம இருக்கட்டும், ஆனா என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. புரியுங்களா? சொல்ல மாட்டேன். அப்ப என்ன பிரச்சனை நடந்தாலும் குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்க? எங்க அம்மா கேட்காது, எங்க அப்பா கேட்க மாட்டாரு அப்படின்றத மனசுல பதிச்சு. இதனால தாங்க குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் சொன்னா யாரு கேட்பாங்களோ அவங்க சைடு போயிடுவாங்க. நல்லா புரியுதுங்களா? குழந்தைங்க பக்கத்துல ஒரு வந்தா பயப்படுவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர் பக்கத்துல வரும்போது பயப்படுவாங்க. நம்மளுக்கு தெரியாமலே பெட்ல என்ன ஆயிடுவாங்க, இந்த மாதிரி போயிடுவாங்க. குழந்தைங்க பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், அவங்களுடைய நடந்து போறதுல சில சேஞ்சஸ் தெரியும். புரியுதுங்களா? அவங்களுடைய உடல் தோற்றத்துல சேஞ்சஸ் தெரியும். நீங்க இதை வச்சுதான் நடக்கணும். புரியுதுங்களா? அப்படித்தான் நம்ம குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப டூ மச். நாம குழந்தைங்களோட ரேப்பாக இருந்தோம்னா குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? நான் எல்லா இடங்கள்லையும் வலியுறுத்துறது ஒன்னே ஒண்ணுதான், அப்பா அம்மா குழந்தைங்க கிட்ட அட்டாச்சா இருக்கு. குழந்தைங்களை நேசிங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட உட்காரு. நிறைய குழந்தைகள் என்கிட்ட சொல்லி வருத்தப்படுற ஒரு விஷயம் இதுதான். எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க சார், யாரும் இல்லை, நான் போனால் வீட்டில் சோறா இருக்கணும். அவங்க வரும்போது குழம்பு வச்சு சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், எங்கள் அம்மா அப்பா படுத்து தூங்கிடுவாங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிடுவாங்க? புரியுதுங்களா? செய்ய வேண்டிய பிரதானமான நோக்கம் என்னங்க? இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா அம்மா குழந்தைங்க கூட டைம் அதுதானே, குழந்தைங்க கூட இருக்கணும். அதுதான் குழந்தைங்க இருக்குவோம். நம்ம இருக்கணும். அதுதான் பொண்ணும் கூட மட்டும் இல்லைங்க, பசங்க கூடவும் இருக்கணும்.